Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna muhammadan abduhu wa rasuluhu amma ba'd فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد رسول الله صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவுக்கு அனைத்து புகழ்ச்சியும் போற்றுதலும் நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபீன்கள் தபா தாபீன்கள் மீதும் இந்த சத்திய மார்க்கத்தை சரியான வழியில் நேரிய முறையில் இந்த உலகம் முழுமைக்கும் கொண்டு சென்று சேர்க்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற அனைத்து அறிஞர் பெருமக்கள் மீதும் இங்கு அமர்ந்திருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் நம் சுற்றத்தார் அத்துணை பேர் மீதும் வல்ல ரஹ்மானின் அருட்பெரும் கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன். கண்ணியமிக்க எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அருள்வளம் பொழியக்கூடிய நேரங்களில் ஒன்றான இந்த ஜும்மா வேளையிலே எவ்வளவோ வேலைகள் இருந்தாலும் அதை காரணம் காட்டி இந்த ஜும்மாவை புறக்கணித்து பல முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்க வேளையில் உண்மையாலுமே ரப்புல் ஆலமீன் நம் மீது கருணை கொண்டு அவனுடைய அருளை பெறுவதற்காக வேண்டி இங்கே நம்மை வரச் செய்து இந்த ஜும்மாவில் பங்கெடுக்க வைத்திருக்கிறானே, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். எனது அருமை சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் வாழுகின்ற மனிதன் பொதுவாகவே தான் செய்கிற அத்துணை காரியத்தின் விளைவுக்கும் தன்னுடைய அறிவுதான் முக்கியம், அதுதான் காரணம் என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இதில் முஸ்லிம்கள் விதிவிலக்கு அல்ல. நாங்கள் அல்லாஹுவை ஏற்று வாழ்கிறோம், அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டுதலை பின்பற்றி வாழுகிறோம் என்று சொல்லி வாழ்ந்தாலும் கூட பல வேளைகளிலே நம்முடைய உள்ளத்திலே நாம் செய்கின்ற காரியங்களுக்கெல்லாம் நாமே தான் காரணம் என்று நினைப்பு வந்து விடுகிறது. ஒரு காரியத்தை செய்தால் நான் என்னுடைய திறமையால் செய்தேன், நான் தான் இந்த காரியம் நடப்பதற்கு முழு முதல் காரணம், நான் இல்லை என்றால் இந்த வேலை நடந்திருக்காது, நான் மட்டும் இல்லைன்னா அவங்களால அதை செஞ்சிருக்கவே முடியாது, நான் மட்டும் தக்க நேரத்தில் அவங்க போய் ஹெல்ப் பண்ணலைன்னா அவங்க எல்லாம் மோசமாக போயிருப்பாங்க, சரியான நேரத்தில் நம்ம மெனக்கிட்டு அவர் டாக்டர்கிட்ட கொண்டு போனதுனால அவர் பொழைச்சிக்கிட்டாரு. இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு நிகழ்வுகளுக்கெல்லாம் நாம் தான் அதற்குரிய காரணகர்த்தா என்று நாம் நினைத்து கொண்டு பல வேளைகளில் பிறரிடத்திலே அதை பெருமையாக சொல்லிக்கொண்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
ஆனால் ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் அது போன்ற ஒரு சிந்தனை வரலாமா என்றால், அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரும் பல்வேறு இடங்களிலே நம்மை கண்டித்திருக்கிறார்கள். இந்த உலகத்தில் வாழ்கிறப்போ தன்னை முன்னிறுத்தி வாழக்கூடிய மனிதன் அகம்பாவம் கொண்டவனாக, ரொம்ப பெருமை கொண்டவனாக வாழ்ந்தால் அவனுடைய அந்த ஆணவத்தையும் அந்த அகம்பாவத்தையும் வார்த்தைகளிலும் தன்னுடைய செயல்களிலும் வெளிப்படுத்தினால் அல்லாஹ் அப்படிப்பட்டவர்களை மோசமான அழிவுக்கு தள்ளுகிறான் என்று திருமறையிலே நாம் பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்ததாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாக ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தமது உள்ளத்தில் கடுகு அளவு இறை நம்பிக்கை இருந்தாலும் அவன் நரகத்தில் நுழைய மாட்டான். எப்படி சொன்னாங்க? கடுகளவு இறை நம்பிக்கை. நமக்கெல்லாம் இருக்குதானே? இறை நம்பிக்கை இல்லாமலாம் நம்ம பள்ளிக்கு வர்றோம், இறை நம்பிக்கை இல்லாமலாம் நம்மளாம் நோன்பு வச்சோம், இறை நம்பிக்கை இல்லாமலா தான தர்மங்கள் செய்கிறோம், இறை நம்பிக்கை இல்லாமல் நாம் ஹஜ் செய்வதில்லை, உம்ரா செய்வதில்லை. நம் உள்ளத்தில் இறை நம்பிக்கை இருப்பதால் தான் இந்த மார்க்கம் சொன்ன காரியங்களை எல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இறை நம்பிக்கை என்பதின் அளவுகோலை பல்வேறு நிகழ்வுகளில் நமக்கு அச்சமூட்டி சொல்லி இருக்கிறார்களே, நான் அதை புரிஞ்சு கொள்ள வேணாம? இறை நம்பிக்கை என்ன? வெறுமனே அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் நமக்கு செய்கிறான், அதுவல்ல. நமக்கு நிகழ்வது அத்துணைக்கும் அல்லாஹ் காரணம் என்ற நினைப்பு வரணும். நமக்கு வருகிற துன்பங்கள், துயரங்கள், நஷ்டங்கள் அனைத்திற்கும் அல்லாஹ் தான் காரணம் என்ற நினைப்பு வர வேண்டும். அது வந்தாதான் இறை நம்பிக்கை, அது இருந்தாதான் இறை நம்பிக்கை. இந்த உலகில் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் அவன் தோளிலிருந்து ஒரு முடி உதிர்ந்தாலும் அல்லது சருமம் நோய்வாய்ப்பட்டாலும் அவன் மிக செழிப்பான வாழ்க்கை வாழ்ந்தாலும் அல்லாஹுதான் என்று நினைத்தால்தான் அது இறை நம்பிக்கை. அதை தவிர பொதுவாக நான் தான் செஞ்சேன், அல்லாஹ் தருகிறான், அல்லாஹ் நமக்கு தான் அருள் புரிகிறான், ஆனாலும் இதை நான் செய்தேன் என்று ஒரு பிசுறு வருது பாருங்க. அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கடுகளவு இறை நம்பிக்கை. எதை ஒப்பிடுறாங்க பாருங்க. நம்ம பயன்படுத்துகிற பொருள்ல அன்றாடம் ஆண்களும் பெண்களும் பார்க்கிற பொருள் எது? கடுகு. அதுதானே மிக சிறிய பொருள். அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, கடுகளவு இறை நம்பிக்கை ஒருத்தனுடைய உள்ளத்துல இருந்துச்சுன்னா அவன் நரகம் போக மாட்டான். நம்மகிட்ட இருக்குதா அப்படி? அந்த இறை நம்பிக்கையின் உண்மைத்தன்மை அப்படி இருக்கிறதா? அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, தமது உள்ளத்தில் கடுகளவு ஆணவம் இருந்தால், எப்படி இறை நம்பிக்கை இருந்தால் நரகம் போக மாட்டான்னு சொன்னாங்களோ அதே போல சொல்றாங்க பாருங்க, கடுகளவு ஆணவம் இருந்தால் அவர்கள் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள். யாருடைய உள்ளத்தில் கடுகளவு ஆணவம் இருக்கிறதோ சொர்க்கம் போக மாட்டான். அப்ப ரொம்ப பெரிய ஆணவம்லாம் இருக்கணும் அவசியம் இல்லைங்க, ரொம்ப தலைக்கு ஏறி போய் அலையணும்னா நமக்கு அவசியம் இல்லை. கடுகளவு ஆணவம், அல்லாஹுவை தாண்டி அல்லாஹ் அல்லாமல் என்னால் தான் என்று கடுகளவு அந்த ஆணவம் இருந்தால் அவர்கள் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றதா நமக்கு செய்தி இருக்கு. இதை மேலோட்டமா பார்க்காம நம்முடைய நிகழ்வுகளோடு நம்முடைய வாழ்க்கையோடு நம்ம அப்படியே பொருத்தி பார்க்கணும். நம்முடைய செயல்களுக்கு உண்மையாலுமே அல்லாஹ்வுடைய அருளால் நடக்கிறது, அல்லாஹ்வினால் தான் நடக்கிறது. எப்படி அல்லாஹ்வுடைய அருளால் நடக்கிறது என்பது ஒன்று, அல்லாஹ்வினால் தான் நடக்குதுங்கிறது ஒன்று. இந்த ரெண்டாவது சொன்னது இருக்கு பாருங்க, அதுதான் கடுகளவோடு சம்பந்தப்பட்டது. அது இருக்குதானே நாம பார்க்கணும். அல்லாஹ் சொல்லுகிறான் திருமறையில, வலஹுல் கிப்ரியாஉ ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமி இது எல்லாத்தையும் விட பெருமை, இதுல எல்லாத்தையும் உள்ளதை விட பெருமை அல்லாஹ்வை சேர்ந்தது. அவன் தான் மிகைத்தவன், அவன் தான் ஞானமிக்கவன். வானம் எடுத்துக்கங்க, இந்த வானத்தில் உள்ள எல்லா பொருளும் அதனுடைய பெருமை, அது இயங்குகிற விதம், தோற்றம், மறைவு எதுவாக இருந்தாலும்
வானத்தில் உள்ளது எதுவாக இருந்தாலும் அதுக்கெல்லாம் யாருக்கு பெருமை? அல்லாஹ்வுக்கு தான் அந்த பெருமை. பூமி ஒட்டுமொத்தமாக சொல்லிவிட்டானா 2 வரியில, பூமியில உள்ள எல்லாத்துக்கும் உள்ள காரணகர்த்தா யாரு? அதுக்குடைய பெருமை யாரு? பெருமை யாருக்கு? படைச்ச ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு சொல்லிட்டு சொல்லுகிறான், அவன் தான் மிகைத்தவன். சொல்றோம்ல, இவன் எல்லாருக்கும் இல்ல, டாப்புக்கு டாப்பு, டானுக்கு டானு இன்னைக்கு பசங்க சர்வசாதாரணம் பயன்படுத்துறாங்களே, டாப்புக்கு டாப்பு சொல்லுவாங்களே, கிங்னு சொல்லிவிட்டு தி எம்பரர் அப்படின்னு சொல்லுவா. பல அரசர்களுக்கு அரசன் யாரு? எம்பரர். மிகைத்தவன், யூனிக், தன்னிகரற்றவன் சொல்லுவோம்ல, அதுக்கு ஈடு என எதுவுமே கிடையாது. அப்படி மிகைத்தவன், ஞானமிக்கவன், அவன் மட்டும்தான் அறிவாளி. நம்மெல்லாம் யாரு? அப்படியே ஆப்போசிட்டா திங்க் பண்ண. அல்லாஹ் சொல்லுகிறான், அவன்தான் ஞானமிக்கவன். பெருமை என்பது அல்லாஹ்க்கு மட்டும் உரியது, அதற்கு தகுதியுடைய அல்லாஹ் மட்டும்தான் என்ற சிந்தனை நமக்கு வேணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கண்ணியம்னு ஒன்று இருக்குல்ல, எல்லாம் ரொம்ப கண்ணியமாக இருப்பாருங்க, எல்லாம் கண்ணியமான குடும்பம் அப்படியே சர்வசாதாரணமாக பயன்படுத்துவோம். அல்லாஹ்வுடைய தூதர் எங்கே பயன்படுத்துகிறாங்க தெரியுமா? கண்ணியம் இறைவனுடைய கீழாடை. மனுஷனுக்கு புரியணும்ல, கீழாடை மேலாடை. கஃபன் என்பது சொல்கிறாங்கல்ல, அப்போ இருந்ததில்லை, பெரிய அளவில் ட்ரெஸ், நம்மளை மாதிரி ட்ரெஸ் இல்லை, இருந்தாலும் கீழாடை மேலாடை பதம் இருந்தது, அந்த சொல்லாடல் இருந்தது. இந்த கண்ணியம் என்பது இறைவனுடைய கீழாடை, பெருமை என்பது அவனுடைய மேலாடைன்னா. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்றாங்க? கண்ணியம் அவனுடைய கீழாடை, பெருமை என்பது அவனுடைய மேலாடை. அப்ப வேற யாருக்காவது அந்த 2 வார்த்தையை எதுக்கு பொருத்திட்டாங்க பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சொல்லிட்டாங்க. ஆனால் நமக்கு நம்மளுடைய வாழ்வின் சிந்தனை எப்படி இருக்கிறது? அப்படி இருக்குதான்னு நம்ம பார்க்கணும். அல்லாஹ் திருமறையில் இன்னொரு இடத்துல சொல்றான், இந்த உலகத்தில் 2 விதமா ஒருத்தர் நடந்துக்குவாங்க. 2 விதமா அந்த நடந்துக்கிறவங்கள அல்லாஹ் நேசிக்க மாட்டான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அது யார் 2 பேரு? முகத்தை மனிதர்களை விட்டும் திருப்பிக்கிறாங்க இருப்பாருங்க. சில பேர் பார்ப்பாங்க, அப்படியே தூரத்திலே பார்த்துருவாங்க, இன்னார் வர்றான்னு தெரியும், தெரிஞ்சாலே என்ன பண்ணுவாங்க, கண்டுக்காத மாதிரி அப்படி திருப்பிக்குவாங்க. ஆனால் அவங்களால ஏதாவது வர வேண்டி இருக்கு, ஆதாயம் இருக்குன்னா அவங்கள நோக்கி இங்கே இருந்தாலும் அவங்கள பக்கம் திருப்பிக்குவாங்க. ஆதாயம் இருக்கிறது என்றால் அவர்களை நோக்கி திருப்பிக்குவாங்க முகத்தை. அவரால் எது ஆகலைன்னு வச்சுக்கிங்க, அவங்கள விட நம்ம மேலேன்னு நினச்சிக்கிறோம். சில பேர் தாழ்வா, ரொம்ப லோக்கல், நம்மளை விட கீழே நினச்சிக்குவோம். அப்படி நினச்சிக்கிட்டா, அப்படி யார் கீழான நிலையில் ஒருத்தவங்க வர்றாங்கன்னு வச்சுக்கிங்களேன், அவங்க பார்த்து முகத்தை அப்படி திருப்பிக்கிறது. அப்படி திருப்பிக்காதேன்னு எல்லாம் கட்டளையிடுறான். பெருமையா பூமியில் நடக்காத, ரொம்ப நான் தான், என்ன இல்லாமல் எதுவுமே இல்லை, நான் இல்லைன்னா எதுவுமே இல்லை சொன்னோம்ல, இது மாதிரி பெருமையா நடக்காத. இப்படி நடந்தா எவர், இப்படி நடக்கிற எவரையும் நிச்சயமாக நேசிக்க மாட்டான். கன்ஃபார்ம் பண்ணி சொல்றான், ஷூரா அவங்களை நேசிக்க மாட்டோம், நிச்சயமாக அவர்களை நேசிக்க மாட்டோம். அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகிறான், இது அல்லாஹ்வுடைய தன்மையா சொல்லிட்டு ஒரு சவாலை விடுறான். அல்லாஹ் இந்த பெருமையா பந்தாவா கர்வமா நடக்கிறவங்களுக்கு ஒரு சவாலை விடுறான். என்ன சவால் தெரியுமா? நீ பூமியில பெருமையா நடக்காத அப்படி சொல்லிட்டு, நீ எவ்வளவு பெரிய சொல்லுவோம்ல, எவ்வளவு பெரிய டாப் டக்கர், எவ்வளவு பெரிய அப்பா டக்கராக இருந்தாலும் சரி, நீ எவ்வளவு பெரிய ஆளான்னு நீ சொல்லிக்கிட்டாலும் சரி, அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்க, நீ பூமியை பிளந்து விட முடியாது. மனிதனால் பூமியை பிளந்து விட முடியாது, மலையின் உச்சி அளவுக்கு உன்னால் உயர்ந்து விடவும் முடியாது. இந்த 2 விஷயத்தை எல்லாம் சொல்றான். நீ ரொம்ப எவ்வளவு நாள் ரொம்ப ஆடில் ஆடாத, பெருமையா நடக்காத, உன்னால பூமியை பொழந்துட்டு கீழே போயிட முடியாது, நீ ஏன் பொழக்க முடியாது. இப்போ சொல்ற இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சுக்கிறோம்ல, அப்படிலாம் செய்யலாம். ஆனால் பெருமைக்காரன் நான் கையால் பொழந்துட முடியுமா? ஒரு பெரிய மலை இருக்குது, கோடிக்கணக்கான சொத்து வச்சிருக்கிறேன், கிட்டத்தட்ட 150 மாடி கட்டுறேன், 200 மாடி கட்டுறேன் சொல்லலாம், மலை அளவுக்கு உயர்ந்து விட முடியுமா? அல்லாஹ் சொல்றான், இப்படிலாம் உன்னால் பண்ண முடியாது, நீ மனுஷன்தான், ரொம்ப பெருமையாகலாம் ரொம்ப பந்தா கட்டிட்டு அலையாத என்று அல்லாஹ் சொல்றான்.
இது சொல்லிட்டு திருமறையில் பல எச்சரிக்கை கொடுக்குறான் பாருங்க. இப்படி ரொம்ப பெருமையா அகம்பாவம் பிடிச்சு அலையிறவங்களெல்லாம் எப்படிலாம் அழிச்சேன்னு எல்லாம் சொல்றேன். தற்பெருமை, அகம்பாவம், ஆணவம் இப்படிலாம் எப்படி இருந்தாங்களோ அப்படி இவங்களெல்லாம் எப்படி தரமட்டமாக்கணும்னு எல்லாம் சொல்றான். காரூன் அப்படின்னு ஒரு பேர் கேள்விப்பட்டிருப்போம் எல்லாரும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த ஒரு மன்னன். அவனுக்கு எவ்வளவு பெரிய செல்வம் இருந்துச்சு தெரியுமா? எல்லாம் அடிக்கடி கேட்டிருப்போம், பிள்ளைகளுக்கு மதரசாவில் அடிக்கடி சொல்றது தான் இது. செல்வம்னா அவ்வளோ பெரிய செல்வம். அவனுடைய கஜானாவுடைய சாவி இருக்குல்ல, லாக்கர் ரூமோட கீ, அந்த லாக்கர் ரூமோட கீயை, அந்த சாவியை தூக்கி செல்வதற்கு கூட்டம் கூட்டமாக ஆள் வேணுங்க. எப்படி ஆஜானு பாகம், சும்மா சாதாரணமாக நம்மளை மாதிரி எல்லாம் இல்லை, இதுக்குன்னு ஆளை வளர்த்து வைக்கிறது. அவ தூக்கிட்டு போக முடியாது, சிரமப்படுவார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த காரூன், செல்வம் அளிக்கப்பட்ட அந்த காரூன் அந்த சமுதாய மக்களுக்கு, மூசா சமுதாய மக்களுக்கு அநீதி இழைத்தான். அவனுக்கு பெரிய கருவூலங்களை எல்லாம் வழங்கினோம். அந்த சாவிகளை சுமப்பது வலிமை மிக்க கூட்டத்திற்கு கூட ரொம்ப சவாலான விஷயம், ரொம்ப சிரமம். அல்லாஹ் கட்டளையிறான், மமதை கொள்ளாதே, மமதை கொள்வதை அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்று அந்த மூசாவும் அவருடைய அதை சார்ந்தவர்களும் சொல்றாங்க, எச்சரிக்கை பண்றாங்க. எச்சரிக்கை பண்றது அவன் என்ன சொல்றான் தெரியுமா? இது என்னால் தான் வந்தது, என்னுடைய வலிமையால் தான் வந்தது, என்னுடைய திறமையால் தான் வந்தது என்று சொல்லுகிறான். அல்லாஹ் சொல்றான், இப்படி பேசியவனை எப்படி அழித்தோம் தெரியுமா? அவனை அவனது வீட்டோடு சேர்த்து பூமியில் புதைய செய்து விட்டோம்ங்கிறான். நீ பார்க்குறோம்ல சில இடங்கள்ல இந்த பூகம்பம், எர்த்குவேக் ஏற்படும். அப்போ பார்த்தீங்கன்னா சரசரன்னு வீடு அப்படியே உள்ளறப்போ, இப்போ கண்ணுக்கு எதுக்கு பாம்பு போடுறான்ல. இன்னைக்கு பாலஸ்தீனில் நம்முடைய ரத்தங்கள் எப்படி அழியுது, அப்படியே பாம்பு போடுறான், வீடு அப்படியே நொறுங்கி கீழே போகுது. அப்படியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த கொடுங்கோலர்களை, அக்கிரமக்காரர்களை, ஆணவத்தோடு நடப்பவர்களை எப்படி அழிச்சேன்னு உதாரணம் யாரை சொல்றான்? அந்த காரூனை எப்படி அழித்ததாக சொல்லுகிறான்? வீட்டோடு குடும்பத்தோடு மண்ணில் அப்படியே போட்டு அமுக்கிட்டேங்கிறான். அவனுக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே கிடையாது. அதுக்கு அவன் உதவி பெறுபவனாகவும் இல்லை, அவனுக்கு யாரும் கிடையாது. அவனுக்கு உதவி பண்ணாலும் அவன் அக்செப்ட் பண்ற கண்டிஷன்ல அவன் இல்லை. உள்ள போயிட்டான் குடும்பத்தோட. ஆதி சமுதாயத்தை அழிச்சதா சொல்றான். அவர்கள் சொல்றார்கள், நாங்க தான் ரொம்ப வலிமையானவங்க. ஆதி சமுதாயம் சொன்னிச்சு, நாங்க தான் ரொம்ப வலிமை மிக்கவர்கள், நாங்கள் எது வேண்டுமானாலும் செய்வோம், பாறையை குடைந்து விடுவோம், எது வேண்டுமானாலும் கையால் அவ்வளவு வலிமையோட இருப்பவர்கள், நாங்கள் ரொம்ப வலிமைன்னு சொன்னாங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், நிச்சயமாக உங்களை படைத்த அல்லாஹ் தான் வலிமையானவன் என்பதை நீங்கள் கவனித்திருக்கவில்லையா? நம்முடைய அத்தாட்சிகள்லாம் நீங்க மறுத்துத்தானே வாழ்ந்தீங்க. அப்படி மறுத்து வாழ்ந்த உங்களை எப்படி அழிச்சோம்? அல்லாஹ் சொல்றான், 7 இரவு 8 பகல் காத்து அடிக்குதுன்னா அப்படி ஒரு காத்து. ஒரே ஒரு நைட்டு சுத்துச்சுங்க நமக்கு காத்து. சுத்துச்சால நம்ம ஏரியால கஜா ஒரே நைட் ஒரு ஷிஃப்ட் போட்டுச்சு, அடிச்சிச்சு, அடுத்த கேப் விட்டுச்சு, இன்னொரு சுத்துனுச்சு. ஒரே நைட்டு தான். எத்தனை நாளாச்சு நம்மளால தலை தூக்குறதுக்கு? இன்னும் தலை தூக்காத குடும்பங்கள் இப்போ இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு. அப்படி ஒரு அழிவு. இதெல்லாம் ஒரு அழிவா? அல்லாஹ் சொல்லுகிறான், நாங்கள் வலிமை மிக்கவர்கள் என்ற அந்த ஆது சமுதாயத்தை 7 நைட்டு 8 டே ஃபுல்லா காத்த வீசணும், போட்டு சரிச்சிட்டோங்கிறான். எப்படி சரிச்சாரா? காய்ந்த ஈச்ச மரங்களை அடியோடு வேரோடு பிடுங்கி சாய்த்ததை போல அவர்களை அழித்து விட்டோங்கிறான். அப்படி சொல்லிட்டு அடுத்ததாக இன்னொன்று சொல்றான் அல்லாஹ் எச்சரிக்கை. இவங்கெல்லாம் யாரு? தான் தான் வாழ்ந்தவங்க, தன்னால் தான் வாழ்ந்தவங்க. ஃபிரௌனை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அவனும் அவனது படையினரும் நியாயமே இல்லாம பெருமையோட வாழ்ந்தாங்க. நம்மகிட்ட அவன் திரும்பி வரமாட்டான்னு நினைச்சு வாழ்ந்தாங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், நம்மிடம் திரும்பி வரமாட்டார்கள் என்று அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த அநீதி இழைத்தவருடைய முடிவு எப்படி இருந்துச்சு நீங்க கவனிச்சிங்களா? அல்லாஹ் மக்களுக்கு சொல்லுகிறான், எங்க போனாங்க அவங்க? கடல்ல போட்டு அவங்களை ஒரு முடிவு கட்டிட்டோங்கிறான். கடல்ல அந்த ஃபிரௌனையும் அவனுடைய கூட்டத்தாரையும்
கடலில் மூழ்கடித்து விட்டோங்கிறான். அப்படி ஒரு சூழல். இதுக்கு முன்னாடி அல்லாஹ்வே திருமறையில் காட்டுற இந்த அத்தாட்சிகள் எல்லாம் நம்முடைய உள்ளத்தை பதம் பார்க்கிறது இல்லை. லேசா அசைக்க வேணாமா? அப்படி கேட்கிற நேரத்தில் ஆஹா அப்படியா, அவ்வளவு மோசமா அப்படின்னு ஒரு உள்ளத்தில் தோன்ற அதே நேரம், நமக்கு பெருமை வரக்கூடிய அதே நேரம், அகம்பாவம் ஆணவம் வரக்கூடிய அதே நேரம், அல்லாஹ் எவ்வளோ பெரிய ஆளையெல்லாம் இப்படி நிர்மூலமாக்கிட்டானே, நமக்கு ஒரு சிந்தனை இப்படி வருதே, அஸ்தோஃபிருல்லான்னு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் உழுவுறோமா? அன்னைக்கே உட்காந்து அல்லாட்ட வந்து அழுது மன்றாடி பாவ மன்னிப்பு தர்றோமா? இல்லை. ஏன் இல்லை? சர்வ சாதாரணமாக போயிடுச்சு. பெருமைங்கிறது, ஆணவங்கிறது, அகம்பாவங்கிறது மனுஷனுடைய அன்றாட வாழ்க்கையில் சர்வ சாதாரணமாக வந்து விட்டது. இன்னைக்கு பார்க்கிறோம்ல, இந்த 10 ஆண்டு காலம் முஸ்லிம்கள் எவ்வளவு இன்னலுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க? நாங்க நினைச்சா எது வேணா பண்ணுவோம் அப்படித்தானே சொல்றாங்க. எல்லா கமிஷனையும் அவங்கள்ட்ட வச்சிருக்காங்க, உளவுத்துறை அவங்க வச்சிருக்கிறாங்க, என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அவங்க வச்சிருக்கிறாங்க, லஞ்ச ஒழிப்புத்துறை அவங்க வச்சிருக்கிறாங்க, கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் அவங்க வச்சிருக்கிறாங்க. இதுல எல்லாம் பாதிக்கப்பட்டவங்க கோர்ட்டுக்கு போனா கோர்ட் அவங்க வச்சிருக்காங்க. ஏதாவது பண்ண முடியுதா? என்ன சொல்றான்? நாங்கள் இன்னும் இத்தனை ஆண்டு காலத்தில் நாங்கள் நினைத்தவாறு இந்த இந்தியாவை மாற்றுவோம் சவால் விடுறான். இது ஆணவத்தின் வெளிப்பாடு இல்லையா? அகம்பாவம் இல்லையா? சொல்றானா? இல்லை. இன்னும் 2 வருஷம் பாரு, சவால் விட்டு செய்யறான். சிஏ கொண்டு வருவோங்கிறான், வாபஸ் வாங்குவோங்கிறான், நிச்சயமாக நடைமுறைப்படுத்தியே தீர்வோங்கிறான், நடைமுறையும் படுத்திட்டான். சம்பந்தம் இல்லாத முத்தலாக்குங்கிற சட்டத்தை கொண்டு வருவோங்கிறான். அப்படி ஒரு சிஸ்டம் இருக்குதா இஸ்லாத்துல? இல்லை. இஸ்லாமியர்களுக்கு மன உளைச்சல் கொடுக்க வேண்டும் என்பது அவருடைய முக்கியமான திட்டம். எப்படி அவர்கள் செயல்படுகிறார்கள்? அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுறது தான். இந்த ஆணவம், அகம்பாவம் இது எல்லாம் அவர்களுடைய உச்சத்தில் இருக்குது. இந்த காரூனை அளித்த அல்லாஹ், இந்த ஃபிரௌனை அளித்த அல்லாஹ், இன்னும் எத்தனையோ கொடுங்கோவர்களை அளித்த அல்லாஹ், இந்த நாதாரிகளை அழிப்பதற்கு எவ்வளவு நாள் ஆகும்? அழிச்சிட மாட்டானா? அல்லாஹ்வுக்கு சிரமமா? அல்ல ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை? அல்லாஹ்விடம் நீங்கள் கையேந்துங்கள், அல்லாஹ் உதவி செய்வான். ஆனா எப்போ உதவி செய்வான்? உள்ள கடுகளவு ஈமான் இருந்தால் அப்போ கையேந்தினால் அல்லாஹ் உதவி செய்வான். ஆனா நம்மகிட்டே ஆணவம் இருக்குதே, அகம்பாவம் இருக்குதே. இப்படி இருக்கிற நிலையில் அல்லாஹ்விடம் கையேந்தினால், அல்லாஹ்வுடைய திட்டம் என்ற ஒன்று இருந்தால் அவர்களை அழிப்பான். ஆனால் அதனுடைய வேகம் எங்கே இருக்கிறது? நம்முடைய உள்ளத்தை சார்ந்து இருக்கிறதா இல்லையா? நம்மிடத்தில் அந்த ஆணவமும் அகம்பாவமும் பெருமையும் தற்பெருமையும் இதெல்லாம் இல்லாம இருந்து அல்லாஹ்ட்ட மன்றாடினால் அல்லாஹ் எவ்வளவு நேரம் ஆகுங்க? அவ்வளோ பெரிய கூட்டத்தை எல்லாம் அளித்த ரப்புல் ஆலமீன் இவர்களை சின்ன பின்னமாக்குவதற்கு எவ்வளவு நேரம்? நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம ஈமான் உள்ளதுல கிளியரா இருந்து வச்சுங்க, அல்லாஹ் நாடினால் கண்டிப்பாக நடக்கும், அல்லாஹ்வினால் மட்டும்தான் நடக்கும். நம்ம வேணா இந்த உலகத்தில் சொல்லலாம், ஆர்ப்பாட்டம், போராட்டம், கண்டனம், கோர்ட்டு, கேஸ் இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் வலிமை எங்க இருக்குது? அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அல்லாஹ் நாடினால் தான் முடியும், அல்லாஹ்வினால் மட்டும்தான் முடியும். அந்த சிந்தனை ஓட்டம் நம்முடைய உள்ளத்தில், ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் இருந்தால், அல்லாஹ்விடத்தில் கையேந்தினால், இந்த நாசகாரர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக கேவலத்திலும் கேவலப்படுத்தி அவர்களை நிர்மூலமாக்கி விடுவான். அதுல இந்த சந்தேகம் இருக்குதா? நமக்கு சோதனை இருக்கலாம், ஆனால் இறுதியில் எது வெற்றி? இஸ்லாம் தான் வெற்றி அடையும். ஈமானுடைய உறுதி உள்ளவர்கள் தான் வெற்றி அடைவார்கள். இதுல ஏதாவது சந்தேகம்? நோ டவுட் இது நடக்கும். அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் சொல்வதா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நரகமும் சொர்க்கமும் இருக்குல்ல, இது ரெண்டும் பேசிக்குது. அதுல நரகம் சொல்லுது, அக்கிரமக்காரன், ஆணவம் கொண்டவன், பெருமை பிடிச்சவன், இவன்லாம் என்கிட்ட வருவான் அப்படி யார் சொல்றா? நரகம் சொல்லுதான். சொர்க்கம் சொல்லுதான், ரொம்ப பலவீனமானவன், ஏழை, எல்லாம் எதையுமே செய்ய இயலாத நிலையில் இருக்கிறவன்,
இவன்லாம் என்கிட்ட வருவான் அப்படின்னு சொர்க்கம் சொல்லுது. அல்லாஹ் சொல்லுகிறான், ரெண்டு பேரையும் வச்சுட்டு சொல்றான். நரகத்தை பார்த்து முதல்ல சொல்றான், நீ வேதனை, என்னுடைய வேதனை, நான் நாடியவர்களுக்கு உன் மூலமாக வேதனையை கொடுத்து கொண்டே இருக்கிறேன். சொர்க்கத்தை பார்த்து சொல்கிறான், நீ என்னுடைய பேரருள், உன்னுடைய பேரருளை கொண்டு நான் நாடியவர்களுக்கு அருளை பொழிந்து கொண்டே இருக்கிறேன். அல்லாஹ் சொல்ற. அப்ப நரகத்தை பார்த்து ஒன்று, இதே சொர்க்கத்தை பார்த்து சொல்லிவிட்டு, உங்க ரெண்டு பேருக்கும், உங்க ரெண்டு பேர் இடத்துக்கும் இந்த உலகத்தில் கூட்டம் கூட்டமான மக்கள் வர்றதுக்கு நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்ப பொருத்தி பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கல்ல, கடுகளவு ஈமான் இருந்தால் நரகத்திற்கு போக மாட்டான், கடுகளவு ஆணவம் இருந்தால் சொர்க்கத்திற்கு போக மாட்டான். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். அல்லாஹ் நாடினால் நம்முடைய உள்ளத்திலிருந்து அகம்பாவம், ஆணவம், திமிரு, தற்பெருமை எல்லாத்தையும் அழிச்சுட்டு நம்முடைய சாலிகான அமல்களை அல்லாஹ் பொறுத்து கொண்டு நம்மை சொர்க்கத்தில் சேர்க்க வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் நம்முடைய உள்ளத்தில் பெருமை, தற்பெருமை இருந்து விடாமல் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, நீங்களும் நானும் நம்மை சேர்ந்த அத்துணை பேரும் கடுகளவும் இந்த அகம்பாவத்திற்கு இடம் கொடுத்து விடாமல் அல்லாஹ்வே சார்ந்து அல்லாஹ்விடத்திலே முழுமையான பொறுப்பை சாட்டி அல்லாஹ்வின் பொருத்தமுடையவர்களாக, அல்லாஹ்வுடைய பேரருள் மிக்க அந்த சொர்க்கத்தில் நுழையக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்ம எல்லாம் ஆக்கி அருளக்கூடிய வாக்கியத்தை தந்துள்ள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாருக்கும் ஆசை, நல்ல மாளிகை கட்டணும், வீடு நல்ல வசதி வாய்ப்போடு கட்டணும். இந்த உலகத்தில் அல்லாஹ் அவர்களுடைய முயற்சிக்கு தகுந்தவாறு, அல்லாஹ் நாடியவாறு இந்த மாளிகை, வீட்டை, அழகான வீட்டை, மாளிகையை நல்ல முறையில் அல்லாஹ் அமைச்சு தருகிறான். ஆனால் நம்முடைய சிறு செயல்கள் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில் சொர்க்கத்தில் நமக்கான ஒரு மாளிகையை கட்டித்தருவதாக ஒரே ஒரு காரியத்திற்கு வாக்களி. யார் ஒருவர் அல்லாஹ்வின் பொருத்தம் நாடி இந்த உலகத்தில் இறை இல்லத்தை எழுப்ப உதவி செய்கிறாரோ, இறை இல்லத்தை எழுப்புகிறாரோ, அவருக்காக அல்லாஹ் மறுமையில் ஒரு மாளிகையை எழுப்புகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுறான். இது அடிக்கடி இந்த வார்த்தைகளை நாம் பிரயோகப்படுத்திக்கிட்டே இருக்கோம். ஏதாவது ஒரு ஜும்மா விட்டா அடுத்த ஜும்மாவுக்கு இந்த வசூலை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், இந்த சொர்க்கத்தை பற்றி பேசுகிறோம், மறுமை மாளிகையை பற்றி பேசுகிறோம். ஒவ்வொரு முறையும் பேசித்தான் ஆக வேண்டும். இது அனைத்து மூமின்களுக்கும் அல்லாஹ்வினால் கொடுக்கப்படுகிற பேரருளுடைய ஒரு சிறு துண்டு. முழுசா நம்மளா பள்ளியாசை கட்ட முடியாது. அல்லாஹ் தந்தா சில பேர் கட்டி கொடுக்குறாங்க, அது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சிறிய பங்களிப்பை செய்வதற்குள்ள வாழ்வாதாரத்தை, பொருளாதாரத்தை தந்து கொண்டு தான் இருக்கிறான். அந்த அடிப்படையில் நம்ம எல்லாம் திருவாரூர் வடக்கு தெற்கு ஒன்றா இருந்த காலத்தில் திருவாரூர் பக்கத்தில் அடவங்குடின்னு ஒரு ஊர், போன வாரம் ஜும்மாவில் அறிவிப்பு பண்ணியிருந்தோம். அடவங்குடிங்கிற ஊர். அந்த ஊரில் எல்லா ஊர்களை காட்டிலும் அதிகமான அச்சுறுத்தல்களுக்கு, கொடுமைகளுக்கு நம்முடைய தௌஹீத் சகோதரர்கள் ஆட்பட்டார்கள். முக்கியமாக இந்த ஜனாசா அடக்க நேரத்தில் மிகப்பெரிய வருத்தத்தை அவர்கள் அனுபவித்தார்கள். போராட்டங்கள் நடத்தி தான் ஒரு 3-4 ஜனாசாவை நம்ம அடக்கிற மாதிரி இருந்துச்சு. அல்லாஹுடைய மாபெரும் கருணையால் அங்கே சகோதரர்கள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய இடத்த வாங்கியிருக்கிறாங்க. பள்ளி கட்டுவதற்கு மட்டுமல்ல, அந்த அடக்க ஸ்தலத்தையும் சேர்த்து உள்ள இடம் மாதிரி, தேவைப்பட்டால் அங்கேயே அந்த கபருஸ்தான் எழுப்புவதற்கான இடத்தோடு அந்த இடம் வாங்கியிருக்கிறாங்க. அல்லாஹ் அதற்கு நாடி இருக்கிறான். ஆனால் இந்த பள்ளியை எழுப்புவதற்கு உண்டான பெரும் தொகை தேவைப்படுகிறது. நம்மகிட்ட அணுகியிருக்கிறாங்க, மாவட்டம் அறிவுறுத்தல் செய்திருக்கிறாங்க. இந்த வார ஜும்மா வசூல் திருவாரூர் தெற்கு மாவட்ட அனைத்து கிளைகளிலும் ஜும்மா வசூல் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற வாய்ப்புகளில் மிக முக்கியமான வாய்ப்பு இது. அல்லாஹ் பொருந்தி கொண்டால் அல்லாஹ் நமக்கு மறுமையிலே மாளிகையை கிளப்புவான். இந்த வாக்குறுதி உண்மையாகுது என்னாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம், நமக்கு சொர்க்கம். அப்போ உள்ளச்சத்தோடு கடுகளவு ஈமான் உள்ளே இருந்தா, உள்ளத்தில் பெருமை இல்லாமல் இருந்ததுன்னா
நம்முடைய பங்களிப்பு சிறிதாக இருந்தாலும் கூட அல்லாஹ் புரிந்து கொண்டால் நாம் சொர்க்கத்தில் நுழைப்பது உறுதியாகிவிட்டால் அல்லாஹ் நமக்கு மறுமையிலே மாளிகை தருகிறான். அந்த வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறான். வாரி வழங்குங்கள். அந்த பகுதியில் மிக சொற்பமான தௌஹீத் சகோதரர்கள் இருக்கிறார்கள். மிக சிரமத்திலும் சிரமப்பட்டு இந்த பள்ளியை எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். இப்போ மேலே ஸ்லாப் போடுற கண்டிஷனுக்கு வந்திருக்கு. மேற்கொண்டு அவங்க எல்லாம் செய்யணும். போன ரமலானுக்குள்ளே போயிடலான்னு எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க, முடியலை. ஸ்லாப் வரைக்கும் வந்திருக்கு. இன்ஷா அல்லாஹ் அதை மூடுவதற்கும் அதை முழுமைப்படுத்தி இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலத்தில் ரமலானுக்காக முழுமைப்படுத்தி நுழையணும்னு அவங்களுடைய நியத்து. இன்ஷா அல்லாஹ் நாமும் பங்கெடுப்போம். நம்மளால் முடிந்த அளவு பொருளாதாரத்தை வாரி வழங்குவோம். கொண்டு வராதவர்கள் நம்முடைய நிர்வாகிகளை தொடர்பு கொண்டால் நீங்கள் சொல்கிற நேரத்தில் உங்களுக்கு ரிசீவ் பண்ணி அவங்களுக்கு அனுப்பி உங்கள் ரிசிப்ட் உங்களுக்கு வாங்கி தந்துடுவோம். இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணுங்கள். நல்ல விஷயத்தில் முந்திக்கொள்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய நற்செயல்களை பொருந்திக் கொள்வானாக. நம்மை சொர்க்கத்தில் நுழைக்க செய்யக்கூடிய இந்த வாய்ப்பினை தவறவிடாமல் அல்லாஹ்வின் பொருத்தத்தோடு நம் குடும்பத்தோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தை அடைய அல்லாஹ் அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.